அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். குரு வாழ்க குருவே துணை, லலிதாம்பிகை தாயே துணை. அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்ற சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஜாதக ஆய்வு பகுதியில் செல்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம். இந்த ஜாதகம் ஒரு ஆணினுடைய ஜாதகம். ஜாதகர் பிறந்த தேதி 3/1/1995 6:31 PM சென்னையில் பிறந்த ஜாதகர். ஜாதகர் மிதுன லக்னம் மகர ராசியில் பிறந்திருக்கிறாரு. லக்னத்திற்கு 3ஆம் இடம் ஆகிய சிம்மத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம், 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும், 7ஆம் இடம் தனுசு, அதில் சூரியன், 8ஆம் இடம் மகரச்சந்திரன், மகரத்தில் புதன், 9ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் கேது பகவான். இது ஜாதகருடைய ஜனனகால ஜாதகம். ஜாதகர் பிறந்தது சந்திர திசையில் பிறந்திருக்கிறார். சந்திர திசை இருப்பு 4 வருடம் 7 மாதம் 4 நாட்கள் இருக்கு அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இப்போ இந்த ஜாதகருக்கு குரு தசை நடந்துட்டுருக்கு. குரு திசையில் குரு புத்தியில் நடந்துட்டுருக்கு. இந்த ஜாதகர் சந்திக்கும் பொழுது அவருடன் கலந்துரையாடும் பொழுது அவர் சொன்ன விஷயம், சார் நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம், வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்குது, ஒரு குழந்தையும் இருக்குது. சமீபமாக இப்போ ஒரு 6 மாதமாக எனக்கும் என் மனைவிக்கும் தாம்பத்தியம் அனுபவிக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்துட்டு வருது. கல்யாண புதுசில் நல்லபடியாக இருந்தோம், சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு 6 மாதமாக தாம்பத்தியத்தில் ஈடுபாடு காட்டுறது எங்கள் மனைவிக்கு குறைஞ்சிட்டே வருது. எதனால் இப்படி அப்படின்ற ஒரு கேள்வியுடன் இவர் அமர்ந்திருந்தார். ஆக ஜாதகர் கூறிய இந்த தகவல் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம இந்த ஜாதகத்தில் ஆய்வுகள் செய்வோம். மேற்படும் அவர் தற்பொழுது சந்திக்கின்ற இந்த சூழலுக்கு என்ன ஜாதக அமைப்பு அப்படின்றதை நம்ம இந்த ஜாதகத்தில் ஆய்வு செய்ய போகிறோம். ஸோ இந்த ஜாதகத்தை முழுசாக ஆய்வு செய்கிறோம். நீங்களும் முழுவதுமாக இந்த வீடியோவை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர் முதல்ல சொன்னது காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காதல் திருமணம் செய்து கொள்வதற்குண்டான விதி இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 5, 7, 9 அதிபதிகள் தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும் அப்படின்றது ஜோதிட விதி. அப்படி பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் அதிபதி ஆகிய குருவுடன் இணைஞ்சு இருக்கிறாரு. அவங்கள சனி பகவான் பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆக இவங்களுக்கு காதல் திருமணம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ராகு திசையில் சந்திர புத்தியில் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ இவர் சொல்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு வச்சாலும் சரி, இல்லை கேள்வி அப்படின்னு வச்சாலும், இவர் தாம்பத்தியம் அனுபவிக்கிறதுல சில இன்னல்களை சந்திக்கிறார். மனைவி தாம்பத்திய சுகத்தை தர மறுக்கிறார்கள் அப்படின்ற இதுக்கு என்ன ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் 167வது பாடலாக ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலை பார்க்கலாம். அந்த பாடல், சுந்தர வெள்ளியோடு சுகமருள் ஏலோன் ஆறில் வந்துயர் குடிபுகுந்தோர் வாழ்வினில் போக மோக இன்பத்தை மனைவி மூலம் இச்சித்த போதும் காணார் துன்பமே அடைவர் காம சுகம் தரை விளையாடாமே அப்படின்றது அந்த பாடல். நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் 167வது பாடலாக
இந்த பாடல் வருகிறது. இந்த பாடலுடைய விளக்கம் அப்படின்னா, சுந்தர வெள்ளியோடு அப்படின்னா சுக்கிர பகவான், சுகம் அருள் ஏலோன் 7ஆம் அதிபதி. இந்த சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும் கூடி 6ல் மறைந்தால், அப்படி மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் போகம் மோகம் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மனைவி மூலம் அதாவது மனைவி மூலம் கிடைக்கும். இருந்தாலும் மனைவியால் கணவனின் சிற்றின்ப வேட்கையை தணிக்க முடியாது. மேலும் மனைவி உடல் இன்பத்தை அனுபவிப்பதை துன்பம் என கருதுவார் அப்படின்றது இந்த பாடத்துடைய விளக்கமாக வருது. காம சுகம் தர விளையாடாமே அப்படின்னா, முழுமையான ஒரு காம சுகத்தை மனைவியால் தர முடியாது அப்படின்றது இந்த ஜாதக அமைப்பாக இருக்குது. ஆக இவர்கிட்ட சொன்னது, ஐயா உங்கள் ஜாதக அமைப்பு அந்த மாதிரி இருக்குது, உங்கள் ஜாதகப்படி இவங்கன்னு இல்லை, யார் மனைவியாக வந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு அமைப்பு இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த திசா புத்தி வரணும். 7ஆம் அதிபதி திசையோ இல்லை அவருடன் கூடிய சுக்கிரனோட திசையோ புத்தியோ வரணும். இப்போ இவருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இவருக்கு குரு திசை நடப்பில் இருக்குது. ஆக அந்த குரு திசை தொடங்குனதில் இருந்து அந்த மனைவிக்கு அந்த வேறுபாடு இருக்குது. அப்போ அந்த குரு திசையில் அட்லீஸ்ட் குரு புத்தியாச்சும் முடிக்கணும், அது வரைக்கும் இதே நிலைமை தொடரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலோட, மேலும் இதற்கு வேறு ஏதாச்சும் விதிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, பொதுவாக சனி செவ்வாய் இந்த 2 பாவகிரகங்கள் சேர்ந்து எந்த ஒரு பாவத்தை பார்க்கிறார்களோ, எந்த ஒரு கிரகத்தை பார்க்கிறார்களோ, அந்த கிரகமும் அந்த பாவமும் அதன் காரகத்துவமும் பாதிக்கும் அப்படின்றது ஜோதிட விதி. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ திசா நடத்துறது குரு தசை. அந்த குருவை சனியும் செவ்வாயும் பார்க்கிறார்கள். சனி 10ஆம் பார்வையாகவும் செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் அந்த குரு பகவானை பார்க்கிறார்கள். உடன் சுக்கிரனும் இருக்கிறார். சுக்கிரன் அப்படின்றது மனைவி, குரு அப்படின்றது 7ஆம் அதிபதி. அப்போ இந்த 2 பாவகிரகங்கள் ஒரு பாவத்தை, அதிலும் குறிப்பாக குரு சுக்கிரனை பார்க்கும் பொழுது சுக்கிரன் மூலம் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுது. சரி, இது பார்க்குற இடம் 6ஆம் இடம் தானே. அப்படி பார்த்தானா 6ஆம் இடம் அப்படின்றது கடன் பகை நோயைத்தானே கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும் நேரத்தில், அதே 6ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம், அதாவது 7ஆம் இடம் அப்படின்றது களத்திரம், களத்திரத்திற்கு அயன சயன சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம், 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் ஆகிய லக்னத்தின் 6ஆம் பாவம் அப்படின்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, இது ஒரு விதி. மேலும் இன்னொரு விதி பார்த்திங்கன்னா, லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியும் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 6, 8ஆக இருந்து அதில் ஒருவர் வக்ரம் பெற்றால் சுகம் அப்படின்றது பாதிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி புத பகவான், ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். இவங்க 2 பேரும் 6, 8ஆக சஷ்டாஷ்டகமாக இருந்து அதில் ஒருவர் வக்ரம், செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார். இப்படி இருந்துட்டா ஜாதகர் சுகம் அனுபவிப்பதில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இது இன்னொரு விதி. இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்களுக்கு இளமை திருமணம் அப்படின்றத கொஞ்சம் தவறான ஒரு பலனைத்தான் கொடுக்குது. 7இல் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு காலதாமதம், ஒரு 30, 31 வயசுக்கு மேலே அவங்களுக்கு திருமணம் செய்யணும். இவங்களுக்கு இளமையில் 30க்குள்ளே திருமணம் நடந்தால் அது சில பாதிப்புகளை கொடுக்குது. சூரியன் காலபுருஷ 7ஆம் இடத்துல நீசமாவதால் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அது சில பிரச்சனைகளை கொடுக்கிறது. மேலும் பொதுவாக லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தால் அதை நம்ம களத்திர காவகோ பாகவக நாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விதியை சுக்கிரன் நிற்கிறதோடு நிற்காமல் 7ஆம் இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது களத்திர காரகோ பாவக நாஸ்தி அப்படின்றதையும் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் நிற்கிறாரு, ஆனால் அவர் நிற்கிற சாரம் சுக்கிரனோட சாரம். இதுவும் களத்திர காரகோ பாவக நாஸ்தி அப்படின்ற அமைப்பில் வரும்
அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் நின்னாலும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மனைவியால் கிடைக்கிற இன்பம் கம்மியாகும். பெண்ணின்பத்தைப் பெறுவதில் இடையூறுகளை சந்திப்பார்கள். மனைவியிடம் பகை கொள்வார்கள் அப்படின்றும் ஒரு பாடல் சொல்லுது. அது என்ன பாடல் அப்படின்னா, ஜாதக சிந்தாமணி அப்படின்ற நூல்ல 957ஆவதா ஒரு பாடல் வருது. அந்த பாடலை பார்ப்போம். கிளமில் தரசனோடு குசன் கூடி நிற்கில் கிரந்தியுள்ளாள். ராகு எனில் கடிகிரந்தி உள்ளாள். உலகில் அழகில் குளிகன் கூடினால் விரண கிரந்தி அடைந்தவன் காமத்தோன் தருக்கனே நிற்கில். குலவு வஞ்சன் கோபி அற்பன் சஞ்சாரன் தரித்திரன் கூறு அவமானத்தான் பொல்லாத தேகன் பல சுக விரோதன் கொள் பாரியிடம் பகைவன் பார்மன்னர் கோபத்தால் பயமுடையான் என்பார் அப்படின்றது அந்த பாடல். ஜாதக சிந்தாமணி அப்படின்ற நூலில் 957ஆவதா இந்த பாடல் வருது. இதுக்குண்டான விளக்கம் பார்த்தோம்னா, 7ஆம் அதிபதியுடன் செவ்வாய் தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு பெண் உறுப்பில் அரிப்பு இருக்கும். கிரந்தி அப்படின்னா பெண் உறுப்பில் அரிப்பு அப்படின்றது. அரிப்புன்றது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நோயாக கூட எடுத்துக்கலாம். ஒரு அரிப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே இது 7ஆம் அதிபதியோட ராகு பகவான் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த கடி கிரந்தி அப்படின்ற ஒரு பெண் உறுப்பில் ஏற்படுகிற ஒரு நோயை சொல்கிறாங்க. அதே போல் 7ஆம் இடத்துல குளிகனும் 7ஆம் அதிபதியும் குளிகனும் இணைந்தால் விரண கிரந்தி அப்படின்ற ஒரு நோய். இதுவும் பெண் உறுப்பை சார்ந்த நோய்கள் தான் இது எல்லாம். ஆக 7ஆம் அதிபதியோட செவ்வாய், ராகு, குளிகன் இவங்கள்லாம் தொடர்பு பெற்றால் அவங்களுக்கு பெண் உறுப்பில் வியாதிகள் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, 7இல் சூரியன் இருந்தால் அதுதான் சொல்லியிருக்காங்க. காமஸ்தானத்தில் தருகனே நிற்கில் அப்படின்றது 7ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெண்ணின்பத்தை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும். அதான் பல சுக விரோதன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். அதே போல் கொள் பாரியிடம் பகைவன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது மனைவியிடம் பகை கொள்வார்கள் அப்படின்றதும் இன்னொரு விதியும் இங்கே இருக்குது. ஆக இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, 7இல் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் பிரச்சனை வரும். அதே நேரத்தில் இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குருவும் சுக்கிரனும் கூடி ஆறில் மறைந்தால் மனைவிக்கு காம இச்சைகள் அனுபவிப்பதில் தடை ஏற்படும் அப்படின்ற 2 பாடல்களும் இங்கே பொருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது மைய புள்ளியில் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே விதி தான் இங்கேயும். இங்கே ராகு கேதுவில் இருக்கிற அதே பாகையை ஒட்டி தான் சந்திரனும் இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ராகு 17 டிகிரி 50 கலை, அப்போ கேதுவும் 17 டிகிரி 50 கலையில் இருக்கிறார். அதற்கு நடுவில் இருக்கிற சந்திர பகவான் 17 டிகிரி 12 கலையில் இருக்கிறார். எக்ஸாக்டாக அதே புள்ளியில் இருக்கிறார். அப்போ சந்திரன் இங்கே பாதிக்கப்படுகிறார். சந்திரன் அப்படின்னாலே உடல் சுகம் இது எல்லாத்தையும் சந்திரன் தான் கொடுக்க போகிறாரு. மனசு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக இங்கே 2ஆம் அதிபதி, 2ஆம் இடம்னா குடும்பம். அப்போ குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு இருக்குது அப்படின்றதும் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுல தடை இப்பொழுது இருக்கிறது. அது இந்த குரு திசை, குரு புத்தி முடியும் வரையில் இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்துட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோச்சார கேது பகவான் புதனை நோக்கி தான் இப்போது பயணப்பட்டு இருக்கிறது. கோச்சார ராகு பகவான் ஜனனகால சுக்கிரனை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த 2 அமைப்பும் கொஞ்சம் தவறான அமைப்பாகவே இருக்கிறது. ஆக இந்த ஜாதகத்தில் நம்ம ஒரு முக்கிய பாடல்களை பார்த்துருக்குறோம். இதை வர்ற ஜாதகத்தோட பொருத்தி பாருங்கள். ஆக இந்த ஜாதக ஆய்வு படியும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி ஜாதக ஆய்வு பகுதியில் நம்ம அடுத்தடுத்து சந்திப்போம் அப்படின்னு கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.